هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க அல்லாஹ் அல் குர்ஆனிலே மனிதர்கள் பயணிக்கக்கூடிய சில விலங்குகளை வாகனங்களாக குறிப்பிட்டிருக்கின்ற நிலையில் மனிதனால் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வாகனங்கள் எந்த அளவு பொருத்தமானது சரியானது என்றொரு சந்தேகம் அடுத்து எழுப்பப்பட்டுள்ளது. தீனின் அடிப்படை பற்றி இந்த இடத்தில் அறிந்து கொள்வது மிக பிரயோஜனமாக இருக்கும். அந்த அடிப்படையின் இரண்டு பக்கங்கள், புதிதாக ஏற்படுத்துவதென்பது ஒட்டுமொத்தத்தில் இஸ்லாம் இதனை வரவேற்கின்றதா வெறுக்கின்றதா என்ற விடயம் சரியாக புரியப்பட வேண்டும். அதற்குரிய பதில் என்ன என்று சுருக்கமாக கேட்டால், ஒரு வகை புதிய கண்டுபிடிப்புகளை இஸ்லாம் தூண்டுகின்றது, வரவேற்கின்றது. மற்றொரு வகையான கண்டுபிடிப்புகளுக்கு இஸ்லாத்திலே கடுகளவும் இடம் கிடையாது. அந்த நவீன கண்டுபிடிப்புகள் இஸ்லாத்தின் நோக்கத்தையே மரணிக்கச் செய்துவிடும். சுவனம் செல்லுவதற்காக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இஸ்லாம் என்ற கொள்கையிலே புதிதாக அந்த தீனிலே ஏதேனும் உருவாக்கப்பட்டால் அதனை உருவாக்குபவர், அதனை செய்பவர் அவர்களிடமிருந்து இஸ்லாம் பறிக்கப்பட்டுவிடும். நிரந்தர நரகிலே அவர்கள் நுழைந்து விடுவார்கள். இப்போது இந்த தீனிலே புதிதாக நவீன வாகனங்கள் ஏற்படுத்தப்படுவது, இந்த விடயத்தை ஒரு பொருத்தமற்றதாக நாமாக உலக வசதிக்காக ஏற்படுத்திக் கொண்ட ஒரு தவறான விடயமாக பார்க்கின்ற பார்வை, இதனை விட மிக மோசமானது. இதன் மறுபக்கம், தீனிலே புதிதாக நாம் சில விடயங்களை உருவாக்க வேண்டும், அவை அல்லாஹ்விடம் உயர் அந்தஸ்துக்களை பெற்றுத்தரும் என்று நம்புவதாகும். ஒட்டுமொத்தத்தில் இரண்டுமே இஸ்லாத்திற்கு முரணான நம்பிக்கைகளாகும். அல் குர்ஆனிலே 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம் கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான், இறுதி தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அல்லாஹ்வின் வழிகாட்டலின்படி 23 வருடகால வாழ்க்கை, அதன் இறுதி கட்டம் நபி அவர்கள் மரணிப்பதற்கு ஓரிரு மாதங்கள் முன்னதாக நபி அவர்கள் ஹஜ் செய்கின்றார்கள். அந்த ஹஜ்ஜின் போது அரஃபா தினத்தில் வெள்ளிக்கிழமை இறங்கிய வசனம் தான் இந்த 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம். இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய தீனை நான் பூர்த்தி செய்து விட்டேன், எனது அருட்கொடையையும் உங்களுக்கு நான் பூரணப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கு தீனாக பொருந்திக் கொண்டேன் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். படைத்தவனிடம் நன்மை பெறுவதற்காக செய்யப்படுகின்ற காரியங்கள், அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக செய்யப்படுகின்ற, அடுத்த வாழ்விலே நன்மை பெறுவதற்காக செய்யப்படுகின்ற இந்த தீன் என்ற அம்சம், இந்த தீனை நபியுடைய காலத்திலேயே அல்லாஹ் பூரணப்படுத்தி விட்டதாக சொல்லுகின்றான். இதற்கு விளக்கம் அளிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்ட நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களது ஒவ்வொரு உரையை ஆரம்பிக்கும் போதும்
ஷர்ரல் உமூர் முஹ்தஸாத்துஹா, காரியங்களிலேயே மிக மோசமானது புதிதாக உருவாக்கப்படுபவை என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இது எதனை சொன்னார்கள் என்றால், தீனிலே அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக செய்யப்படுகின்ற நல்ல அமல்கள், இவற்றிலே புதிய ஒன்றை உருவாக்குவது என்பது மிக கெட்ட காரியம் என்று ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் சொல்லுவார்கள். இன்னும் இதனை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்லுவதென்றால், சஹீஹுல் புகாரியிலே 4625வது இலக்கத்தில் இது பற்றிய ஹதீஸ் காணப்படுகின்றது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரசங்கம் செய்கின்றார்கள். மர்மை நாளையிலே நடக்கின்ற அந்த காட்சியை பற்றி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதிலே குறிப்பிடுகின்றார்கள், அறிந்து கொள்ளுங்கள். முதலாக நாளை மர்மை நாளையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும். அதே போன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அந்த நாளிலே எனது உம்மத்தினின்றும் சில மனிதர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் இடதுபுறமாக ஓட்டிச் செல்லப்படுவார்கள், அதாவது நரகம் இருக்கின்ற திசைக்கு அவர்கள் ஓட்டிச் செல்லப்படுவார்கள். அப்போது நான், எனது ரப்பே, அவர்கள் எனக்கு மிகவும் விருப்பமான நெருங்கிய எனது சஹாபாக்கள், தோழர்கள் என்று நான் கூறுவேன். அப்போது எனக்கு பதில் சொல்லப்படும், உமக்கு பின்னர் புதிதாக அவர்கள் என்ன உருவாக்கினார்கள் என்பது உமக்கு தெரியாது என்று என்னை நோக்கி சொல்லப்படும். அப்போது சாலிஹ் நபி அவர்கள் கூறியது போன்று நான் சொல்வேன் என்று குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள். அதாவது, நான் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கும் வரைக்கும் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். நீ எனது உயிரை கைப்பற்றியதன் பிறகு நீதான் அவர்களை கண்காணிக்க கூடியவனாக இருந்தாய், யாவற்றையும் நீ நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்ற அந்த வசனத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு இன்னும் அந்த நபி அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே என்ன சொல்லப்படும் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். இவர்கள் எவ்வாறு இந்த தீனிலே நுழைந்தார்களோ அதே போன்று நீங்கள் மரணித்ததிலிருந்து, அந்த சந்தர்ப்பத்திலிருந்து தங்களுடைய குதிகால்களிலே அவர்கள் இந்த தீனிலிருந்து வெளியேறி சென்று விட்டார்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அங்கே விளக்கம் சொல்லப்படும் என்று இந்த ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள். ஆகவே முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த தீனிலே தீனுடைய விடயங்களாக நபியுடைய காலத்தில் இல்லாத ஒன்றை யாராவது அறிமுகப்படுத்தினால் அதனை ஒருபோதும் இஸ்லாம் அங்கீகரிக்காது. ஆகவே தீனுடைய காரியத்தில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற எந்த ஒரு காரியமும் அது மிகப்பெரிய வழிகேடாகும். தெரிந்து கொண்டே அதனை செய்கின்றவர்கள் நாளை மர்மை நாளையில் இடது பக்கமாக இழுத்துச் செல்லப்படுவார்கள், நரகிலே தள்ளப்படுவார்கள். அதே நேரத்தில் இந்த தீனிலே மனிதர்களுக்கு அவசியமான உலக காரியங்களும் இந்த தீனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உலகிலே வாழுகின்ற காலத்திலே தேவைப்படுகின்றது. தீனுடைய விடயத்தில் எந்த ஒருவரும் தாமாக புதிதாக எதனையும் ஏற்படுத்த முடியாது. அதே நேரத்தில் உலக வசதிக்காக தீனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் இங்கே கேள்வியிலே குறிப்பிடப்பட்டது போன்று தங்களுடைய வசதிக்காக நவீன வாகனங்கள் உட்பட எந்த ஒன்றாக இருந்தாலும் உலக விடயங்களில் புதிதாக தங்களுக்கு நலவு தரக்கூடிய ஒன்றை உருவாக்க முடியுமா என்று கேட்டால் மிக தெளிவான மிக இலகுவான பதில் ஆம், உங்களுக்கு நலவு தரக்கூடிய அத்தனையையும் நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்றே நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே 43வது தலைப்பாக சிறப்புகள், நபி தோழர்களுடைய சிறப்புகள் பற்றி பேசக்கூடிய இந்த பாடம், இதிலே அரபு மூல நூலில் 2361வது 2362வது 2363 என 3 ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எம்மிடம் இருக்கும் தமிழ் மொழிபெயர்ப்பிலே 4711 இருந்து 3 இலக்கங்கள் இடப்பட்டிருக்கின்றன. இதிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
உலக விடயங்கள் பற்றி இதிலே இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகின்றது? புதிதாக இதிலே எதுவும் உருவாக்க முடியாதா? அவ்வாறு உருவாக்குவதையும் இஸ்லாம் தடை செய்கின்றதா என்ற கேள்விக்கு மிக தெளிவாக பதில் சொல்கின்றது. மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்ற நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அப்போது அங்கே இருந்த முஸ்லிம் விவசாயிகள் தங்களுடைய ஈச்சை மரங்களுக்கு செயற்கை முறையில் கருக்கட்ட செய்கின்றார்கள். பாலை அடித்தல் என்று சொல்லுவார்கள். ஆண் மரத்தின் பாலையை எடுத்து பெண் மரங்களிலே அதிலுள்ள பாலைகள் மீது அவர்கள் அடிப்பார்கள். இப்படி மரங்களிலே ஏறி இவ்வாறு சஹாபாக்கள் செய்து கொண்டிருந்ததை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு முறை கடந்து செல்லுகின்றார்கள். அப்போது இதனை பார்த்துவிட்டு இது எந்த பிரயோஜனத்தையும் தராது என்றுதான் நான் கருதுகின்றேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை மதீனாவில் உள்ள அந்த முஸ்லிம்களுக்கு அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகின்றது. நபி அவர்களே இப்படி கருத்து சொல்லிவிட்டார்கள் என்ற போது சஹாபாக்கள் அந்த பாலை அடிப்பதை, செயற்கை முறையிலே கருக்கட்டச் செய்வதை அப்படியே விட்டுவிட்டார்கள். அதன் பிறகு என்ன நடக்கின்றது என்றால், அவர்களுடைய வளமையான விளைச்சலை விட செயற்கை முறையில் பாலை அடிப்பதை அவர்கள் விட்டுவிட்டதன் பிறகு அது முற்றிலும் குறைவு அடைந்து விடுகின்றது. இந்த செய்தி நபி அவர்களுக்கு வந்தபோது நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இன் கான யன்ஃபஉஹும் ذلك فليصنعوه. செயற்கை முறையிலே இவ்வாறு பாலை அடிப்பது அவர்களுக்கு பிரயோஜனம் தருவதாக இருந்தால் அவர்கள் அதனை செய்து கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு மேலும் விளக்கம் கொடுத்தார்கள், இந்த விடயத்திலே நான் சொன்னது என்னுடைய வெறும் யூகமாகும். என்னுடைய ஒரு கணிப்பை கொண்டு என்னை குற்றம் பிடிக்காதீர்கள். உங்களுடைய அல்லாஹ்விடமிருந்து வந்த தீனை பற்றி அதிலே உங்களுக்கு நான் சொன்னால் அதனை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய விடயத்தில் நான் பொய் சொல்வதில்லை என்று இந்த முதலாவது அறிவிப்பில் சொன்னார்கள். அடுத்து வரக்கூடிய அறிவிப்பிலே, நானும் உங்களை போன்ற மனிதன், உங்களுடைய தீனினின்றும் ஏதேனும் நான் சொன்னால் அதனை எடுத்துக் கொள்ளுங்கள். எனது சொந்த கருத்தாக ஏதேனும் உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் சொன்னால் அந்த நேரத்தில் நானும் ஏனையவர்களை போன்று ஒரு மனிதன் என்பதாக கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று வழிகாட்டுகின்றார்கள். இதே அறிவிப்பை அடுத்து வரக்கூடிய அறிவிப்பில் இன்னும் தெளிவாக சொல்லுகின்றார்கள், அன்தும் ஆலமு பி அம்ரி துன்யாக்கும். உங்களுடைய உலக காரியங்களில் நீங்கள்தான் மிகவும் அறிந்தவர்கள் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தெளிவாக கூறிவிடுகின்றார்கள். எனவே நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, அதிகமான உலமாக்கள் கூட தீனிலே புதிதாக அறவே உருவாக்கக்கூடாது என்ற அடிப்படையை விளங்காமல் எத்தனையோ பிதஅத்துக்களை அது ஆகமானது என்று கூறி வைத்திருக்கின்றார்கள். அந்த ஆபத்து தான் மிக அதிகமாக எமது சமூகத்தில் இருக்கின்றது. ஆனால் மற்றொரு பக்கமாக உலக விடயங்களிலே அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்ட வாகனங்களை தவிர வேறு எந்த வாகனத்தையும் நாம் பயன்படுத்துவது பொருத்தமானதல்ல என நினைக்கின்ற சிந்தனை மிக பிழையானது என்பதை சஹீஹ் முஸ்லிமிலிருந்து முன்வைத்த ஹதீஸிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இறுதியாக இன்னும் தெளிவான ஒரு அல் குர்ஆன் வசனத்தை சொல்லி, உலக விடயங்களில் முஸ்லிம்களாகிய நாம் எமக்கு உலக வசதிக்காக எதையெல்லாம் உருவாக்க முடியுமோ அவை அனைத்தையும் நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் தூண்டுகின்றதே ஒழிய உலக விடயங்களில் புதிதாக உருவாக்குவதை இஸ்லாம் ஒருபோதும் வெறுப்பது கிடையாது. அல் குர்ஆனின் 55வது அத்தியாயத்தின் 33வது வசனத்தை படியுங்கள். மனித இனமே, ஜின் இனமே, நீங்கள் வானங்கள் பூமியுடைய எல்லையை விட்டும் கடந்து செல்ல முடிந்தால் நீங்கள் கடந்து சென்று விடுங்கள். லா தன்ஃபுதூன இல்லா பிசுல்தான். ஒரு பெரிய சக்தியை கொண்டே அன்றி நீங்கள் வானம் பூமியுடைய எல்லையை கடக்க முடியாது என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த ஒரு வசனம்
மிகவும் வளர்ச்சி அடைந்ததாக கருதப்படுகின்ற இன்றைய விஞ்ஞானத்திற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னரேயே இதற்கு முன்னோடியாக இஸ்லாம் இருந்திருக்கின்றதே ஒழிய உலக விடயங்களில் புது புது கண்டுபிடிப்புகளை ஒருபோதும் இஸ்லாம் தடுப்பதில்லை, வெறுப்பதில்லை. இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு பெரிய சக்தியை கொண்டு பூமியின் எல்லைகளை விட்டும் நீங்கள் கடக்க முடியும் என்பதை, அதாவது அணு சக்தியை கொண்டு இன்று ராக்கெட் எனப்படக்கூடிய பிரயாணம் செய்யக்கூடிய அந்த வாகனத்தை கொண்டு இந்த பூமியின் எல்லைகள் கடக்கப்படுவதை சிறு பிள்ளைகள் கூட இன்று அறிவார்கள். ஆகவே சுருக்கம் என்னவென்றால், தீனிலே புதிதாக நன்மைகள் எதிர்பார்த்து நபியின் காலத்தில் இல்லாத எந்த ஒரு விடயத்தையும் உருவாக்கக்கூடாது, அது பித்அத்தாகும். அதனை தெரிந்து கொண்டே செய்பவர்கள் ஈமானை இழந்து நரகம் செல்வார்கள். உலக விடயங்களில் இஸ்லாம் தூண்டுகின்றது, உங்களுக்கு நலவு தரக்கூடிய விடயங்களை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றது. அதனையும் தாண்டி இப்படியான ராக்கெட் போன்ற வாகனங்களை உருவாக்க முடியும், அது பெரிய சக்தியை கொண்டு உருவாக்க வேண்டும் என்று குறிப்பு சொல்லுகின்றது. எனவே ஒட்டு மொத்தத்தில் உலக விடயங்களிலே புதிதாக நலவை தரக்கூடிய கண்டுபிடிப்புகளை இஸ்லாம் தூண்டுகின்றது. சிந்திக்குமாறு, அறிவு படைத்த சமூகமாக வாழுமாறு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. மார்க்க விடயங்களில், தீனுடைய விடயங்களில் நபியுடைய காலத்தில் இல்லாததை உருவாக்குவது அது ஈமானையே பறித்து நரகிற்கு கொண்டு சென்றுவிடும் என்று எச்சரிக்கை செய்கின்றது. தீனுடைய விடயங்கள் எவை, துனியாவுடைய விடயங்கள் எவை என்பதை மிக தெளிவாக அறிந்து நடப்பதே ஒரு முஸ்லிமின் சரியான போக்காகும். உல தூய்மை என்பது கட்டாயமானது, தீனிலே ஆர்வம் என்பது கட்டாயமானது, அதே போன்று இஸ்லாமிய அறிவு என்பது முக்கியமானது. எனவேதான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எமக்கு வழிகாட்டினார்கள், தீனை முறையாக கற்ற, அறிவிலே உறுதி கொண்ட அறிஞர்களுடைய அந்த வழிகாட்டலில் நாம் நடக்க வேண்டும் என்று நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள். உல தூய்மையை போன்று இஸ்லாமிய அறிவோடு சிறந்த ஒரு முஸ்லிமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தள்ள வேண்டும்.